கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள பூவனூர் ரயில்வே கேட்டில் நேற்று காலை பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி வேன் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 9 பள்ளி மாணவர்கள் காயமடைந்தனர். உடனடியாக ஓடிவந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரயில் வரவிருந்த நேரத்தில் விபத்து ஏற்படாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வேன் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐதராபாத் நிஜாமாபாத் மாவட்டம் குதவன்பூர் கிராமத்தில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் 2ஆம் வகுப்பு மாணவர்களின் கண்களிலும் காதுகளிலும் மிளகாய் தூளை தூவிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூரச் செயலில் ஈடுபட்ட ஆசிரியர் சங்கர் தற்போது தலைமறைவாகியுள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் மற்றும் கல்வி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் 18 வயது இளைஞர் லலித் படிதார் முகத்தில் அதிக முடி கொண்டவராக கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். இவருக்கு ஹைபர்ட்ரிகோசிஸ் என்ற அரிய வகை நோய் உள்ளதால் அவரது முகத்தில் அடர்த்தியாக முடி வளர்ந்துள்ளது. உலகளவில் இதுவரை 50 பேருக்கு மட்டுமே கண்டறியப்பட்டுள்ள இந்த அரிய நிலையில் லலித் இடம் பிடித்துள்ளார். கின்னஸ் அங்கீகாரம் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்துள்ள லலித் இந்த தோற்றத்தை தான் விரும்புவதாகவும் இதை மாற்ற விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். பிரான்சில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி ஏரிக்குள் விழுந்தது. ரோஸ்பாட்டன் ஏரியில் நீர் எடுக்கச் சென்ற மொரேன் 29 ரக ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது. அதிர்ஷ்டவசமாக ஹெலிகாப்டரில் இருந்த விமானி மற்றும் தீயணைப்பாளர் இருவரும் காயமின்றி உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரிசோனாவின் பீனிக்ஸ் நகரை நேற்று ஒரு பெரிய தூசி புயல் தாக்கியது. இந்த ஹபூப் என்று அழைக்கப்படும் புயல் காரணமாக 39,000 குடியிருப்புகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் பீனிக்ஸ் விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. பார்வை திறன் குறைந்ததால் பொதுமக்கள் அவசரமின்றி பயணிக்க வேண்டாம் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.